அந்த ரோலுக்கு என்ன அவங்க மேனேஜர் ஒருத்தர் பார்த்துட்டு, அந்த ஸ்டெல்லா மிஸ் ரோலுக்கு இவங்க கரெக்டா இருப்பாங்க. ஆனா அவங்க ஆக்ட்ரஸ் கிடையாது. நம்ம தான் அவங்கள கேட்கணும் அப்படின்ட்டு. இப்போ அஞ்சலிய ராம் சொல்லியிருக்காரு. அஞ்சலிய வந்து ஆர்டிஸ்ட் ஆக்குனதே ராம் அப்படிதான். ஒரு நாள் மேல இருந்து உட்காந்து அஞ்சலி ஏதோ அந்த சைக்கிள் எடுத்துட்டு நாடார் கடைக்கு ஏதோ போகும்போது, அந்த பொண்ணு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எகிரி குதிச்சு போய் புடிச்சு அந்த புள்ளைய பேசி பண்ணியிருக்காங்க. ஸோ ராம் அப்படிதான். அப்படிதான் ராம் என்னையும் டிஸ்கவர் பண்ணாரு. ஸோ பார்த்து அவர் என்னை கூப்பிட்ட போதெல்லாம் நான் திட்டிட்டேன். யாருன்னு எனக்கு தெரியல. எனக்கே ஏன் கால் பண்றீங்க? எப்படி நம்பர் வந்தது? அப்படி ரேண்டமா ஹவ் கேன் யூ கால் சம் ஒன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன் நான். ஸோ ஒரு டஃப் டெசிஷன் தான். அவர் என்னை கன்வின்ஸ் பண்ணதாகட்டும், இந்த கால் எடுக்கிறதுக்கு இதை ஃபுல் ஃப்ளெட்ஜாக எடுக்கிறதுலாம் வந்து ஒரு டஃப்பான ஒரு டெசிஷனாக தான் இருந்தது எனக்கு. பட் ஐ எம் கிளாட் ஐ டிட் தட். என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணாரு மேம் உங்களுக்கு? நீங்க ஒரு வேற இல்ல, அவர் என்னை கூப்பிட்டு நான் ஆஃபீஸ்க்கு வந்து நான் போய் பார்த்தப்போ அவர் வந்து, சரி வாங்க சும்மா ஒரு ஆடிஷன் பண்ணுவோம் அப்படின்னா அப்படின்னு சீன் பேப்பர் கொடுத்து, நீங்க மிஸ் ஸ்டெல்லா மிஸ், நான் செல்லம்மாவா நடிக்கிறேன். அவர் தான் செல்லம்மாவா பண்ணாரு. ஓகே, அந்த ஆடிஷன் ரைட் டபிள்யூ ஆன் தி போர்டு அந்த சீனு. ஸோ டைம் எடுத்துக்கோங்க, நிறைய டைலாக் இருக்கு, ஒரு 1/2 hour. பட் எனக்கு தெரியல, இப்படி பார்த்தோன்னே எனக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இல்லை சார் போகலாம். உடனே வா, போகலாம், நீங்க அது சொல்வீங்க, நான் அதை நடிக்கணும், அவ்வளோதானே, வாங்க போகலாம் அப்படின்னு. நல்லா இருந்தது எனக்கு. அவரு அதிசயப்பட்டு போனதாகட்டும், அப்புறம் அவரு எக்ஸைட்டட் ஆனதாகட்டும், அப்புறம் அவர் சொன்னாரு அவருக்கு எதுக்கு என்ன வேணும், என்னோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே எப்படி அந்த ஸ்டெல்லா மிஸ்ஸா அவர் நினைச்சு வச்சது எப்படி இருக்கு, அதுல எப்படி நீங்க உட்காடுறீங்க எல்லாம் சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணாரு.